السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله. اللهم صل على نبينا محمد وعلى آل محمد. أما بعد، فقال الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العظيم. எல்லா புகழும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் உயிரிலும் மேலான ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னாரை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள் மற்றும் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். கண்ணியமானவர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா கட்டத்திலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமானவர்களே, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ லா யஸ்தஹ்யீ அன் யضرب مثلا ما بعوضة فما فوقها என்று அல்லாஹ் தஆலா ஒரு உதாரணத்தை சொல்கின்றார். அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், ஒரு நெருப்பை அல்லது ஒரு நெருப்பையோ அல்லது அதை விட தாழ்ந்த ஒரு படைப்பை உதாரணம் சொல்வதற்கு அல்லாஹ் தஆலா இருக்கப்பட மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா நெருப்பை உதாரணம் சொல்கின்றார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா ஒன்றை உதாரணம் காட்டினால் அதை விட பார்வைக்கு அது வெளிப்படையில் சிறிதாக இருந்தாலும் அதில் பலவிதமான நுட்பங்களை, படிப்பினைகளை, பாடங்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் நெருப்பில் என்ன பாடம், என்ன படிப்பினை? முதலாவது, அந்த நெருப்பை பார்த்த ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய சக்தியை, வல்லமையை அவன் விளங்கி அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை உள்ளத்தில் கொண்டு வந்து அவனுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், நெருப்பு அது ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு படைப்பாக இருந்தாலும் பல வருடங்கள் ஜிம்முக்கு போய் உடம்ப செஞ்சு ஒருத்தர் அவருக்கு வேண்டிய அடி அவர் தாங்குவார். ஆனால் நெருப்புக்கு அடி அவருக்கு தாங்க இல்லாமல் இருக்கும். அவ்வளோ பயிற்சி செய்யப்பட்ட உடலை கூட அது துல்லியமாக அது குத்தி அவனுடைய உடலிலிருந்தும் இரத்தத்தை அது உறிஞ்சி குடிக்கும். சில பொழுது அப்படிப்பட்டவர்கள் ஹாஸ்பிட்டல் போனால் கூட நர்ஸ்மார் கூட தயங்கலாம், இன்ஜெக்ஷன் அடிக்கலாமா இது மாதிரி உடம்புக்கு என்று. ஆனால் சாதாரண ஒரு நிலம்பு அவனுடைய உடலை துளைத்து அந்த இரத்த நாளத்தை கட்டி அது இரத்தம் குடிக்கின்றது. கண்ணியமானவர்களே, அந்த நெலும்பு செத்தத்துக்கு பின்னால் அது உறிஞ்சி குடிச்ச அந்த ஊசியை எடுத்தால் ஒரு முடிய போல் இருக்கும். ஆனால் அதை விட பல மடங்கு பலமான அந்த உடலை துளைத்து அதற்கு இரத்தத்தை எடுக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா தான் கொடுத்திருக்கின்றார். எனவே ஒரு மனிதன் அதை பார்த்து அவன் யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நெருப்பை இன்று என்ன சூப்பர் பவர் இருந்தாலும், முழு உலகமும் சேர்ந்தாலும், எல்லா வல்லரசும் சேர்ந்தாலும் அந்த ஒரு நெருப்பை யாருக்கும் படைக்க முடியாது. அப்படிப்பட்ட சக்தி, ஆற்றல் அல்லாஹுக்கு மாத்திரம் தான் இருக்கிறது. எனவே அவனுக்கு மாத்திரம் தான் அடிபணிந்து நடக்கக்கூடிய அந்த கடமைப்பாடு நமக்கு இருக்கிறது என்ற அந்த கடமைப்பாட்டை உணர்ந்து கொள்ள வேண்டும். கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுகந்தர்களே, அடுத்து நெருப்பினால் நாங்கள் பெறும் பாடம், அவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த நெருப்பு சில பொழுது அது பலவீனமாகிறது. அதுதான் அது அளவு கடந்து இரத்தத்தை உறிஞ்சிட்டு சொன்னால் இப்ப அவருக்கு ஓடேலா, பாயலா, அவருக்கு துள்ளேலாது, பறக்கேலாது, ஒரே
ஆகிடும், அதனுடைய கடைசி காலத்தை அது அடைஞ்சிடும். இதே போன்றுதான் உலமாக்கள் சொல்றான், ஒரு மனிதன் எப்பொழுது உலக ஆசைகள் உலக மோகங்கள் உள்ளத்தில் இல்லாம காலியாக இருக்குமோ அப்பொழுது அவன் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பான். எப்பொழுது உலகத்துடைய ஆசை அவனுடைய உடலில் உள்ளத்தில் அது ஆதிக்கம் செலுத்தி விடுமோ, அளவு கடந்து போய்விடுமோ, இவன் ஹலால் ஹராம் என்று பார்க்காம கண்டதெல்லாம் உழைச்சி சாப்பிட்டதுக்கு முயற்சி செய்வான். இப்பொழுது அவனுடைய நிம்மதியை இழந்து அவனுடைய சந்தோஷத்தை அவன் இழந்து விடுவான். எவ்வாறு நெரும்பு அளவு கடந்து இரத்தத்தை குடித்து அதனுடைய பலத்தை அது இழந்து பலகீனமாகிறதோ, இதே போல்தான் ஒரு மனிதன் எப்பொழுது தன்னுடைய உள்ளத்துக்குள்ளால் அளவு கடந்த ஆசையை உலக மோகத்தை அவன் போட்டுக் கொள்வானோ இப்பொழுது அவனுடைய நிம்மதியை சந்தோஷத்தை அவன் இழந்துடுவான். சில பொழுது சில காரணங்களால் அவனுடைய உயிரை கூட அவன் இழந்து தற்கொலை கூட செய்யலாம். பிரச்சனை எதுக்கு முகம் கொடுக்க முடியாது. நேரடியாளர்களை சொல்றே. அந்த அடிப்படையில் இன்று எங்களுடைய உள்ளத்தில், மனிதனுடைய உள்ளத்தில் இந்த உலக ஆசைய உலகத்தில் சிக்க வைக்கிற ஒரு முக்கியமான ஒரு பாவம் தான் வட்டி என்று சொல்றேன். நல்ல இருப்பார், நல்ல சம்பாதிச்சு கொண்டிருப்பார், சந்தோஷமாக நிம்மதியாக சம்பளை சுவையை சரி அவர் திண்டு கொண்டிருப்பார். ஆனால் ஒரு ஆசை வரும், இது கொஞ்சம் கூட்டிக் கொள்வோமே, ஒரு வாகனத்தை வாங்குவோமே, கூட்ட கொஞ்சம் பெருப்பிச்சு கொள்வோமே யோசிச்சு ஒரு வட்டி பேங்க்ல போய் ஒரு கடன் எடுப்பார். அந்த கடனை கட்டுற காலத்திலே காலம் போய்கொண்டே இருக்கும். ஒரு கடன் இன்னொரு கடன், பிரச்சனைக்கு மேலால் பிரச்சனையில் சிக்கிக்கொண்டே போவார். நல்ல இருந்தவர், ஆனால் எப்பொழுது அந்த ஆசையால் அதில் கையை வைத்தாரோ அவருடைய நிம்மதியை அவர் இழந்து விடுவார். அல்லாஹ்வின் சகோதரர்களே, வட்டி என்று சொல்றது அது ஒரு மிக பாரமான, ஒரு அசிங்கமான, அல்லாஹ்விடத்தில் ஒரு கேவலமான ஒரு பாவம். ஹதீஸில் மிக தெளிவாக வந்திருக்கிறது, الربا درهم ربا يأكله الرجل وهو يعلم أشد من 36 سنية. ஒரு மனிதன் ஒரு திர்ஹம் எடுத்து வட்டி சாப்பிடுவது அது 36 விபச்சாரத்தை விட அது கடினமானது. அல்லாஹ்விடத்தில் அது ஒரு மோசமான பாரதூரமான ஒரு பாவம். தேவனிமான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நான் இதை சர்வசாதாரணமாக யோசிச்சிருக்கிறோம். வட்டி என்று சொல்றது ஒரு விபச்சாரத்தை விட மார்க்கத்தில் ஒரு கேவலமான ஒரு பாவம், மதுபானத்தை விட கேவலமான ஒரு பாவம். எந்த அளவுக்கு என்றால் அவருக்கு சாட்சி கூட அவருக்கு வர முடியாது, அவருடைய சாட்சிகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். நிக்காவுடைய மஜ்லிஸ்ல 2 பேர் சாட்சி இருக்க வேணும், குடும்பத்தில் நெருக்கமானவர், நல்ல நிக்காவுடைய வலிமாக்கு உதவி செஞ்சவர் என்று இவர் வட்டியோட சம்பந்தம் இருந்தால் அவரை சாட்சிக்கு கூட நிப்பாட்ட முடியாது. அவருடைய சாட்சி அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். கனிவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எனவே இன்னைக்கு நாம பார்க்கிறோம், சிலர்கள் வட்டி என்று தெரிஞ்சு வட்டி பேங்குகளோட தொடர்பாகி கடன்களை எடுத்து அந்த பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார். அல்லது வட்டி கொடுக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட போய் கடன் எடுத்து அந்த பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார். இன்னும் சிலர்களை பார்க்கிறோம், வட்டி என்று அவங்க யோசிக்காம வியாபாரம் என்று தான் செய்யறாங்க, ஆனா அவங்க வட்டியுடைய அக்ரிமெண்ட் உள்ளாக இருக்கிறாங்க. சிலரை பார்க்கிறோம், நாம சொல்லுவார், நான் துபாய் போறேன், போன்கள் கொஞ்சம் இங்க இம்போர்ட் பண்ண வேணும், நாட்டில் உலகளாவிய பிரச்சனை போய் கொண்டிருக்குது, காலப்போக்கில் சாமான எல்லாம் விலை கூடலாம் என்று இன்னொருத்தட்ட போய் சொன்னாரு, நீ எனக்கு ஒரு 20 லட்சம் தான், 1 லட்சத்துக்கு நான் 10,000 உனக்கு நான் லாபம் தாரேன். இவர் லாபம் வியாபாரம் என்று தான் பணம் எடுக்கிறார். 1 லட்சத்துக்கு 10,000 மினி நான் வந்ததுக்கு பின்னால் போன் எல்லாம் நான் விட்டுட்டு உனக்கு நான் 1 லட்சத்துக்கு 10,000 மினி நான் தாரேன், அதாவது 20 லட்சத்துக்கு உனக்கு 2 லட்சம் லாபம் தாரேன். இவரும் இது ஒரு வியாபாரமாக இவர் எடுக்கிறார், கொடுக்கிறவரும் வியாபாரமாக கொடுக்கிறார். கண்ணியமானவர்களே, இது தெளிவான வட்டி, தெளிவான வட்டி. இந்த 2 பேரும் அந்த குற்றத்தில் அவர்கள் கொண்டு சேருவார்கள். அவர்கள் பேங்க்ல போய் வட்டி எடுக்கிறது ஒன்றுதான், இவர்கள் செய்கிற இந்த வியாபாரம் ஒன்றுதான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எனவே இதை நாங்கள் எங்களுடைய சமூகத்தில் இன்னைக்கு அதிகமாக பார்க்கிறோம்.
வியாபாரம் என்ற பேர்ல கொஞ்சம் சல்லியட்டா நான் உனக்கு 6 மாசத்துல இந்த சல்லியும் திருப்பித்தாரே, மாசம் மாசம் நீ தந்த சல்லிக்கு 1 லட்சத்துக்கு நான் இவ்வளவு லாபமாகவும் தாரேன் என்று இப்படி அக்ரிமெண்ட் போட்டது இதுவும் சுத்த வட்டி தான். கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே, இன்னும் சிலர்களை நாம பார்க்கிறோம். அவர் எப்படி என்றா, அவர் இன்னொருத்தட்ட போய் நீ எனக்கு ஒரு 10 லட்சத்தை தாவே, ஒரு 20 லட்சத்தை தான், நான் வியாபாரம் செய்கிறேன், மாசம் மாசம் ஒரு ஹக்கு ஒடுக்குதாரு, எனக்கு வார லாபத்தில் உனக்கு ஒரு ஹக்கு தாரு, ஒரு 6 மாசத்துக்கு பின்னால 1 வருஷத்துக்கு பின்னால நீ தந்த 20 லட்சத்தை நான் அப்படியே திருப்பித்தாரே, மாசம் மாசம் உனக்கு லாபம் உண்டு. லாபம் எவ்வளவு சொல்றாரு இல்ல, ஒரு ஹக்கு தாரு. இப்படி என்று சில ஆட்கள் வியாபாரம் செய்யறாங்க. இதுவும் ஒரு விதமான வட்டி தான். ஏனென்றால் இவரும் தெளிவாக சொல்றார், வருஷ கடைசியில நீ தந்த முதல 20 லட்சத்தை நான் திருப்பித்தாரே, மாசம் மாசம் நான் உனக்கு 1 லட்சத்துக்கு இவ்வளவு மெனி என்று இவரும் இப்படி லாபம் கொடுக்கிறது. இதுவும் ஒரு விதமான வட்டி தான். கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே, எனவே இப்படிப்பட்ட விஷயங்கள் இது தெரியாதனமாகவோ அல்லது தெரிந்தோ பலர்கள் இப்படிப்பட்ட பாவத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல இன்னும் சிலரை நாம பார்க்கிறோம். அவங்க சொல்லுவாங்க, அதாவது நீ எனக்கு ஒரு 20 லட்சத்தை தா, நான் வார லாபத்துல உனக்கு 100க்கு 10 தாரேன், அதே நேரத்தில் 6 மாசத்துக்கு பின்னால உனக்கு போட்ட முதலையும் நான் தாரேன், வார நஷ்டத்தில் உனக்கு எந்த விதமான பங்கையும் நான் எடுக்க விடாம போட்ட முதல நான் திருப்பியும் தாரேன், மாசம் மாசம் வார லாபத்தில் முதல் இல்லை வார லாபத்தில் தாரேன் என்று சொன்னாலும் இதுவும் ஹராம் தான். ஏனென்றால் கண்டிப்பானவர்களை கூட்டு வியாபாரத்தில் உலமாக்கள் சொல்றாங்க, இஸ்லாமிய அடிப்படையில் பார்த்தால் அவர் லாபம் நஷ்டம் 2லையும் பங்கெடுக்கிறேன். கண்டிப்பானவர்களே, ஒரு ஃபுதுபால இது சம்பந்தமாக பேசுறது அது ஒரு முறை உண்டு அல்ல. ஏனென்றால் ஒரு நீண்ட பாடம், ஆனாலும் அது சம்பந்தமான கருத்தரங்களை ஏற்பாடு செய்தால் தேவையான யாரும் அங்கீகரித்து பார்க்கிறார். அதனாலதான் இந்த பிரச்சனை இன்னைக்கு முத்திக் கொண்டே போற என்பதனாலதான் இந்த சம்பந்தமான ஒரு சின்ன ஒரு விஷயம். இதை எடுத்து பதுவாக்கள் எடுத்து விடாமல் யாராவது அப்படி அவரோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வேணுமா, இன்னொருத்தரோட கூட்டு வியாபாரம் செய்ய நீங்க நாடினால் அது சம்பந்தமான உலமாக்கள் அணுகி உலமாக்கள் அது சம்பந்தமான தெளிவுகள் நிபந்தனைகள் அந்த வியாபாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்ற முறைகள் எங்களோட மார்க்கத்தில் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. எனவே அந்த முறையோட நாங்கள் போனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு நான் பார்க்கிறோம் பிரச்சனைகள் பார்த்துதா லாபத்தை பார்த்துதான்னு சொல்லுவார், புறப்பானா அவர் பிரச்சனைக்கு வந்துடுவார், எனக்கு போதாது என்று பலவிதமான பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நாங்கள் முன்படுவோம். மார்க்கம் சொன்ன முறையில நாங்கள் ஒவ்வொன்றையும் செய்தால் அதில் பரக்கத் இருக்கிறது, அதில் பாதுகாப்பு இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுது அந்த தவறை செய்தார்களோ, அந்த மரத்தை நெருங்கி அல்லாஹ் தடுத்த கனியை சாப்பிட்டார்களோ, அப்பொழுது அல்லாஹ் தஆலா ஒரு புத்திமதியை சொன்னான், இப்ப நீங்க உலகத்துக்கு அனுப்பப்பட போறீங்க, உலகம் என்று சொல்றது சொர்க்கத்தை போல அல்ல, அதில் உழைக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், பலதையும் அவர் சொந்த முயற்சியில் ஈடுபட்டவர் அடைய வேண்டும், சொர்க்கத்தை போல எதிர்பார்க்க முடியாது. எனவே அந்த உலகத்தில் என் புறத்திலிருந்து ஒரு வழிகாட்டல் வரும், எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு யாப்போடும் யார் என்னுடைய வழிகாட்டலை எடுத்து நடப்பாரோ அவர் உலகத்திலும் வழி தவற மாட்டார், மறுமையிலும் அந்த நரகவாசியுடைய லிஸ்ட்ல சேர்ந்து மூதேவித்தனத்தை அடைய மாட்டார். மார்க்கம் அங்க சம்பூர்ணமானது. எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், எப்படி நிக்காஹ் செய்ய வேண்டும், எல்லாத்துக்கும் வழிகாட்டல் இருக்குது. அந்த வழிகாட்டலை நாங்க செய்யறதுக்கு முன்னால அணுகி நாங்கள் செஞ்சோம் என்றால், முறையோட செஞ்சோம் என்றால் எங்களை வியாபாரத்தில் அந்த பரக்கத்தை ஏற்படுத்துவான், அதில் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். எனவே நாங்கள் இது சம்பந்தமான வியாபாரங்களுக்கு போறதுக்கு முன்னால் தகுதியான உலமாக்கள் அணுகி அது சம்பந்தமான புத்திமதிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு தான் போக வேண்டும். இல்லாவிட்டால் இந்த பாரதூரமான பயங்கரமான அசிங்கமான கேவலமான இந்த வட்டி அக்ரிமெண்ட்குள்ளால் இவர் தெரியாமல் போயிடுவார். அதனால்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பஜாருக்கு யாராவது ஒரு புது வியாபாரி வந்தால், யாராவது புதுசாக ஒரு கடையை திறந்தால் போய் கேட்பார், நீ வியாபாரத்தை படிச்சுட்டு தானா கடையை திறந்தாய்? அவர் இல்லைன்றால் படிக்க வச்சுட்டு தான் அவர் அந்த வியாபாரத்தில் ஈடுபடுத்துறதுக்கு அவர் அனுமதி கொடுப்பார். ஏன்னா உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நீ இஸ்லாம் அடிப்படையில, அதாவது நீ வியாபாரத்தை நீ படிக்காம வியாபாரத்தை
அதை செய்தால் உனக்கு தெரியாமலே நீ வட்டிக்குள்ளால் போய் விடுவார் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே, எனவே அந்தந்த நேரத்துக்கு தேவையான விஷயங்களை நாம் உலமாக்களை அணுகி கேட்டு முறையோட செய்தால் அதுதான் எங்களுக்கு பாதுகாப்பு. இல்லாவிட்டால் அந்த பயங்கரமான அந்த அசிங்கமான பாவத்தில் நாங்கள் சிக்கிக் கொள்வோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே, வட்டி என்று சொல்றது அல்லாஹ் தஆலா அதுக்கு எல்லா கட்டத்திலும் அதுக்கு அல்லாஹ் தஆலா தண்டனைகளை வச்சிருக்கிறார். மௌத்தாகிட்டால் கபரில் கேவலமான தண்டனைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை கனவு காண்றாங்க. அந்த கனவுல அவங்களுக்கு கபரில் கொடுக்கப்பட்ட சிலர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அதாபுகள் அவங்களுக்கு காட்டப்பட்டுச்சு. அதுல இந்த வட்டியோட சம்பந்தமான ஆட்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகளும் அவங்களுக்கு காண்பிக்கப்பட்டுச்சு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே, கபரிலும் கியாமத் நாள் வரகாட்டிலும் கபருடைய வாழ்க்கை அதிலேயும் அவருக்கு நிம்மதி இல்லை. அங்கேயும் பிரச்சனை தான், அங்கேயும் கஷ்டம் தான். சரி, இப்ப கபரில் இருந்து ஏற்பாட்டப்படுவார் மஹ்ஷர் மைதானம். எல்லா மக்களும் ஒன்று சேர்க்கப்படக்கூடிய அந்த மைதானம், அந்த நாள் அதிலும் கேவலம் தான். என்ன தண்டனை அல்லாஹ் தஆலா கொடுப்பான்? ஒரு பைத்தியக்காரனாக தான் அல்லாஹ் தஆலா அவனை ஏற்பாட்டுவான். الذين يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வட்டி எடுத்து சாப்பிடக்கூடியவன் இவன் ஷைத்தானுடைய தாக்கத்தால் பைத்தியம் பிடிச்சவன போலதான் இவன் எழும்புவான் என்று குர்ஆன் பேசுது. முஃபஸ்ஸிருங்கள் சொல்றாங்க, மஹ்ஷர்ல எழும்புற நேரத்துல ஒரு பைத்தியத்தனமாக அவன் இருப்பான். எவ்வளவு பெரிய கேவலம் சகோதரர்! ஏன் காரணம்? குர்ஆன் சொல்லுது, ذَلِكَ بِأَنَّهُمْ قَالُوا إِنَّمَا الْبَيْعُ مِثْلُ الرِّبَا. ஏன் இப்படிப்பட்ட கேவலமான தண்டனை தெரியுமா? இவர்கள் சொன்னார்கள் இந்த வட்டியும் வியாபாரமும் ஒன்று தானே. ஏன் வியாபாரத்துல பொருளை கொடுத்து நீங்க லாபம் எடுக்கிறீங்க, இது வட்டியில சல்லியை கொடுத்து லாபம் எடுக்கிறோம் என்று புத்திய போட்டான். உலகத்துல அல்லாஹ் தஆலா கொடுத்த புத்தியை அல்லாஹ்வுடைய ஷரியத்துக்கு எதிராக அவன் பயன்படுத்தினான். அந்த எல்லா மக்களுக்கும் முன்னால மஹ்ஷர்ல அல்லாஹ் கொடுத்த புத்தியை கலட்டி பைத்தியக்காரனாக அல்லாஹ் தஆலா அவனை தெரிய வைப்பான். எவ்வளவு பெரிய கேவலம் சகோதரர்! அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவனுடைய நிலப்பாடு புத்தியை போட்டு ஷரியத்தை அவன் தீர்மானிக்க மாட்டான். அல்லாஹ் சொல்றானா அதை செய்வான், அல்லாஹ் தடுத்தானா அதிலிருந்து ஒதுங்குவான். வஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரமல் ரிபா. அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கின்றான், வட்டியை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கின்றான். எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்தமட்டில் வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான் என்ற அடிப்படையில் அவன் செய்வான். வட்டி அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறானா அதிலிருந்து அவன் ஒதுங்குவான். புத்தியை போட்டு அதை குழப்பிக் கொள்ள மாட்டான். இறைவனின் அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே, அடுத்த கட்டமாக நரகத்துக்கு போனாலும் அங்கேயும் இழிவான கேவலமான முடிவுகள் தண்டனைகளுக்கு அவன் முகம் கொடுப்பான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆகிராவில் தண்டனைகள் கேவலங்கள் ஒரு பக்கம் இருக்கு. உலகத்திலும் அவருக்கு கேவலம் தான், உலகத்திலும் கேவலம் தான். என்னது? இவரு வட்டில கைய வச்சாரு, ஏன பணத்தில் ஒரு அதிகரிப்பு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில். ஆனால் முடிவு அதுவாக இருக்காது. குர்ஆன் சொல்லுது, யம்ஹகுல்லாஹு ரிபா. அல்லாஹ் வட்டியை அழித்திடுவான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அர்-ரிபா வ இன் கஸுர ஃப இன் ஆகிபதஹு தஸீரு இலா குல்லின். வட்டி இருக்கிறது, இதனுடைய ஆரம்பம் வளர்ச்சியாக இருந்தாலும் அதனுடைய முடிவு அது குறைவு தான், இழிவு, அதாவது அழிவு தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, ஆரம்பத்துல லாபம் வாரமா இருக்கும். பலரை பார்க்கணுமா இல்லையா? லாபம் கிடைச்சு கொண்டே இருக்கும். இவர் ஒரு ஷேர் ஒரு பிசினஸ்ல போட்டு இவர் போட்டிருப்பார் பணத்தை, ஆரம்பத்துல வந்து கொண்டே இருக்கும். அதுக்கு பிறகு எல்லாம் முறைமிக்க இல்லாம இருக்கு. இந்த புஷ் சைக்கிள்ல போய் ஆக்சிடென்ட் ஆகுறதை விட இந்த ஃப்ளைட்ல போய் அவர் ஆக்சிடென்ட் ஆகுறது மிச்சம் ஆபத்து கூட. ஏன்? அது உசரத்துல தான் இருக்குது. கண்ணியமான இதே மாதிரி இவர் நல்லா வருவார், தூக்கி ஒரே அடி, அதுக்கு பிறகு அவருக்கு கஷ்டம் எழுப்புறது. இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே, யம்ஹகுல்லாஹு ரிபா. அல்லாஹ் வட்டியை அழிச்சே தருவான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நிச்சயம் அழிச்சே தருவான். ஆரம்பத்தில் லாபத்தை பார்த்தாலும் முடிவு அது அழிவு தான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே, இந்த அடிப்படையில் இன்னைக்கு நாம சமூகத்துல ரெண்டு சாரார பார்க்கிறோம். வசதியானவர்கள் அவங்களுடைய பணத்தை வளர்ச்சி காண்றதுக்கு வட்டியில கைய வைக்கிறாங்க, அவங்களுக்கு முடிவு அது அழிவு தான். அதே போல சில ஏழைகள் அவங்களுடைய வறுமையை அவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அவங்க
அவங்களும் வட்டியில கைய வைக்கிறாங்க. அவங்களும் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும், ஏன பிரச்சனைய ஏன வறுமைய இந்த வட்டியோட சம்பந்தப்பட்டு ஒரு காலமும் தீர்க்க முடியாது. ஏனென்றால் குர்ஆன் சொல்லுது, வட்டி அல்லாஹ் அழிச்சிடுவான், அதுல பரக்கத் அல்லாஹ் எடுத்துடுவான். எனவே பத்திர நெருப்ப ஒரு காலமும் லாமண்ணையை ஊற்றி அதை அணைக்க முடியாது, இன்னும் கூடிக்கொண்டே தான் போகும். அதனால வறுமைய ஒரு காலமும் வட்டியை போட்டு அதை நீக்க முடியாது, பிரச்சனை கூடிக்கொண்டே தான் போகும். கண்ணியமானவர்களே, இது குர்ஆன் ஹதீஸ்ல தான் பார்க்க தேவையில்லை, சமூகத்துல நாங்க பார்த்தா இதனுடைய முடிவுகள் இப்படித்தான் இருக்கு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, கடைசியாக இந்த ஆயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் தஆலா அந்த வட்டியோட சம்பந்தமாக பேசும் பொழுது யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அழிப்பான், வயுர்பிஸ் ஸதகாத், ஸதகாவை அல்லாஹ் தஆலா வளர்ப்பான். ஸதகாவை சேர்த்து வட்டியோட அல்லாஹ் தஆலா பேசியிருக்கின்றார். கண்ணியமானவர்களே, இதுக்கு ரெண்டு விதமான பேங்க் இருக்கு. ஒன்று வட்டி பேங்க், நீங்க இதுல நீங்க டிபாசிட் பண்ணீங்க என்றால், இன்வெஸ்ட் பண்ணினீங்க என்றால் இதுல அழிவு தான். இன்னொன்று இருக்குது, உங்களோட பணம் இருக்குது, நிறைய பணம் இருக்குது, உங்களோட பணத்தை இன்னும் உங்களுக்கு கூட்டிக் கொள்ள வேணுமா, இன்னும் அதிகரிச்சு கொள்ள வேணுமா, நீங்க சதகா என்ற பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுல அல்லாஹ் தஆலா வளர்ப்பான். அது வெளிப்படையில அது குறைவாக இருந்தாலும் கண்ணியமான அது வளர்ச்சி தான், நிச்சயமாக வளர்ச்சி தான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எனவே சதகா இதன் ஊடாக உங்களோட பணத்தை வளர்த்துக்கோங்க என்ற செய்தியை குர்ஆன் சொல்லுது. நம்ம சஹாபாக்களுடைய வரலாறை பார்த்தால் இதைத்தான் பார்க்கிறோம். பெரும் பெரும் சஹாபாக்கள், பெரும் பெரும் கோடீஸ்வர சஹாபாக்கள், கண்ணியமானவர்களே, அவருடைய வளர்ச்சி சதகாவின் மூலமாக தான் அடைந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தபூக்குடைய யுத்தத்தின் நேரத்தில் நபி அவங்க கேட்கிறாங்க, இந்த யார் உதவி செய்றீங்க, அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கட்டும் துஆ செஞ்சு கேட்கிறாங்க. கண்ணியமானவர்களே, 300 ஒட்டகங்களை அவங்க சதகா செய்றாங்க. ஒரு ஒட்டகத்தை ஒரு 5 லட்சம் மேரி போட்டு பாருங்க, 300 ஒட்டகத்துக்கு எவ்வளவு ரூபாய், எத்தனை கோடி கொடுத்திருப்பாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா அதோட அவங்களோட பொருளாதாரத்தை அல்லாஹ் தஆலா இல்லாமலாக்கல. அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்துல, நபியோட வஃபாத்துக்கு பின்னால அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்துல பெரிய ஒரு அதாவது ஒரு கஷ்டம் சிரமம் மக்களுக்கு வந்து புறப்பாடு செஞ்சாங்க. வானத்துல மழை பெய்யறதும் நின்றுட்டு, பூமியில விளைச்சல் தாரதும் இல்லாமல் போயிட்டு, பசி பட்டணி கஷ்டம். என்ன செய்யற ஹலீஃபா சொன்னாங்க, அந்தியா வரதுக்கு முன்னால அல்லாஹ் தஆலா ஒரு முடிவை தருவான். கண்ணியமானவர்களே, அந்தியில கேள்விப்பட்டாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு வியாபார ஒரு படை அங்கிருந்து திரும்பி வருது என்ற விஷயத்தை மக்கள் கேள்விப்பட்டாங்க, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. காலை ஆகிற நேரத்தில் 1000 குதிரைகள் சுமக்கக்கூடிய அளவுக்கு அவங்க பொருள்களை அவங்க இங்கேக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க, இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. இங்க இருந்து அவங்க சிரியால இருந்து அவங்க இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, வந்த உடனே வியாபாரிகள் வந்து வேலை பேசுறாங்க. இவங்க பெரிய ஒரு ஹோல்சேல் வியாபாரி வந்து வேலை பேசுறாங்க. இதுக்கு நீங்க எங்களுக்கு தர மாட்டீங்களா? இவங்க கேட்கறாங்க, நீங்க எனக்கு எவ்வளவு லாபம் தருவீங்க? சொன்னாங்க, நாங்க ஒன்று கொண்டு தரோம். அதாவது 100 ரூபாய்க்கு எடுத்த சாமானத்துக்கு நாங்க 200 ரூபாய் தாண்டி இந்த சாமான்களை வாங்க ரெடி. ஏன்னா மக்களுக்கு கஷ்டம், சாமான் தட்டுப்பாடு, கஷ்டத்துல வித்துடலாம். பெரிய பெரிய வியாபாரிகள் வந்து வேலை பேசுறாங்க. சொன்னாங்க, இல்ல எனக்கு இன்னொரு வியாபாரி இருக்கிறாரு, இதை விட கூட தருவார். சொன்னாங்க, நான் 1க்கு 2 தாரோம். 100 ரூபாய்க்கு எடுத்த பொருளை 300 ரூபாய் தந்து வாங்குறோம். சொன்னாங்க, இல்ல அதை விட பெருசா தாவத் தருகிறார். சொன்னாங்க, நான் 1க்கு 4, 1க்கு 5. சொன்னாங்க, இல்ல இதை விட ஒரு பெரிய ஒரு டீலர் இருக்கிறாரு, அவர் இதை விட கூட கொடுத்து வாங்கிருக்கிறார். சொன்னாங்க, எங்களுக்கு தெரிஞ்ச மட்டும் அப்படியே வாங்குறதுக்கு யாரும் இல்ல. சொன்னாங்க, இல்ல அல்லாஹ் தஆலா சதகா செஞ்சால் 1க்கு 10 தாரதாக சொல்லிருக்கிறான். நான் இந்த 1000 ஒட்டகத்தையும் மக்கள் கஷ்டத்துல பிரச்சனையில் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் சதகா கொடுக்க போறேன் என்று கண்ணியமானவர்களே அந்த பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணினாங்க. இந்த ஒரு காட்டியும் சவுதிக்கு போனால், ஹஜ்ஜுக்கு போனாக்களுக்கு தெரியும், அவங்களுக்கு இன்று அன்று சதகா செஞ்ச வக்ஃபுடைய சொத்துகள் இன்று கூட அவங்களோட பேர்ல இருக்குது. அதன் மூலமாக நன்மைகள் போய்கொண்டிருக்குது. மௌத் வர காட்டியும் அவங்க ஒரு பணக்காரராகத்தான் இருந்தாங்க. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சதகா என்று சொல்றது ஒரு அற்புதமான ஒரு வியாபாரம், அற்புதமான ஒரு பேங்க். அதுல நாங்க இன்வெஸ்ட் பண்ணுவோம், அதுல எங்க பணத்தை வரத்துள்ளது முயற்சி செய்வோம். பிரச்சனை இருந்தால், ஏழையாக இருந்தாலும் சதகாவின் ஊடாக அவருடைய பிரச்சனையை தீர்த்து கொள்றதுக்கு முயற்சி செய்வோம். அதான் குர்ஆன் சொல்லுது, யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அழிப்பான், வயுர்பிஸ் ஸதகாத், சதகாவை வளர்ப்பான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அந்த சதகாவின் ஊடாக உதவிகளை பெறதுக்கு நாம் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அந்த வழக்கத்தை தந்து அல்லாஹ் தஆலா ஈருலகத்துக்கு வெற்றியை தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா